நினைக்கிறியா? ஒருவேளை நாங்க 4 நாள் போயிருந்தா நீ அவ கூட சேர்ந்து குடும்பம் நடத்திருப்பியா? ஆமா, இப்ப எங்க அவ? 2 பேரும் ஒண்ணா தான் வந்தீங்களா? அப்படின்னா இப்ப போய் அவகிட்ட சொல்லு, நாளைக்கு கடைக்கு வராதன்னு. என்னடா என்ன இங்க நிக்கிற? ஏதோ தெரியாதனமா நீ அவளை கடைக்குள்ள சேர்த்துக்கிட்ட. இப்ப அதான் எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டோம்ல, அப்புறம் என்ன? போய் அவளை இனிமே கடைக்கு வர வேண்டாம். உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இனி முகத்திலே முழிக்காத. நீ இருக்கிற பக்கம் நான் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன்னு தெளிவா சொல்லிட்டு வா. போடா. இத பாருக்கா, நான் அவளை சேர்த்துக்கிட்டதுக்கு ஜிலேபி சொன்ன காரணம் மட்டும் இல்ல, அதையும் தாண்டி சொந்தமா எனக்கு இன்னொரு காரணமும். அப்படியா? அது என்ன காரணம்? இத பாரு, நான் அவ கழுத்துல தாலி கட்டினேன்னு ஊருக்குள்ள சொல்லி தெரியுறாள். அது இல்ல நிரூபிக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? எந்த ஆதாரமும் இல்ல. ஆனா நான் அவ கழுத்துல தாலி கட்டிட்டேன்னு ஊர் முழுக்க நம்ப வச்சு நம்ம வீட்டு காம்பவுண்டுக்குள்ள குடிசை போட்டு வந்து உட்கார்ந்திருக்கேன். ஆனா நான் அவ கழுத்துல தாலி கட்டல நிரூபிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஆதாரமும் கிடையாது. இப்ப அவ என் கடையில சேர்ந்திருக்கான். இது மூலமா அவ எந்நேரமும் என் கூட தான் இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல எப்பயாவது ஒரு சமயத்துல அவளையும் மீறி நான் அவ கழுத்துல தாலி கட்டலங்கிறத அவளே உளறிடுவாள்ல. நான் அவகிட்ட நாசுக்கா பேச்சு கொடுத்து நான் அவ கழுத்துல தாலி கட்டலங்கிற உண்மையை வர வச்சிருவேன். அது எனக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும்ல. அதுக்கு தான் நான் அவளை கடையில சேர்த்திருக்கேன். இங்க பாருங்க, சத்தியமா இப்படி ஒரு காரணத்துக்காக தான் அவளை கடையில சேர்த்தேன். நீ நிஜமா தான் சொல்றியா? நான் யார் மேல சத்தியம் பண்ணணும் சொல்லு? போய் கற்பூரத்தை எடுத்து வா. நான் கற்பூரத்தை அனுப்பிச்சு சத்தியம் பண்றேன். இத பாரு, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ உண்மையாவே இப்படி ஒரு காரணத்துக்காக தான் அவளை கடையில சேர்த்துக்கனா? அது எங்களுக்கு சந்தோஷம் தான். ஆமா மாமா, அவளை எப்படி இந்த ஊரை விட்டு துரத்துறதுன்னு தெரியாம நாங்களே தவிச்சு போயிருக்கோம். ஆனா நீ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டனா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஆனா எப்படியும் அவகிட்ட இருந்து உண்மையை வர வைக்கணும்ல. கண்டிப்பா வர வைக்கிற. முக்கியமா அந்த ஜிலேபிக்கு தெரியவே கூடாது. ஆமாண்டா, அவன் உனக்கும் கூட்டாளியா இருக்கான், அந்த ஹாஸ்டலுக்கு கூட்டாளியா இருக்கான். அவகிட்ட இந்த விஷயத்தை நம்ம உலகிட கூடாது. அப்புறம் அவனே அந்த ஹாஸ்டலுக்கு இந்த விஷயத்தை சொல்லுவான். அதனால இந்த விஷயம் நமக்கு மட்டுமே தெரிஞ்சதா. அவகிட்ட இருந்து உண்மையை வர வைக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயம் பத்தாதுன்னு தோணுது. நான் உனக்கு இன்னொரு யோசனை சொல்லட்டுமா? என்னது? இதை நம்ம செஞ்சு பார்த்துலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? சரி, மொத்தத்துல அவ கழுத்துல நான் தாலி கட்டலங்கிற உண்மையை அவ வாயால சொன்னாலே போதும். அதுக்காக நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். சரி மாமா, நீ போய் கை கால கழுவிட்டு வா. நான் உனக்கு சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன். சித்தி, வா சாப்பிடலாம் வா. ஏய் ஆசினி, இரு, உன்னை சீக்கிரமா இந்த ஊரை விட்டு ஒரேடியா துரத்துறேன்.